வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டுக்குள் புகுந்து தீவிரவாத முகாம்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் ஏறத்தாழ 350 பயங்கரவாத தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பதட்டம் மிகுந்து காணப்பட்டது. அதனால் இந்திய இராணுவ முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. இந்திய இராணுவம் உஷார் நிலையில் இருந்ததால் அதை முறியடித்தது. அப்போது இந்திய விமானம் MiG-21 பாகிஸ்தான் விமானத்தை விரட்ட முயற்சித்த போது எல்லைப் பகுதியில் தாக்கப்பட்டு பாகிஸ்தான் பகுதிக்குள் விழுந்தது. அதில் சென்னையைச் சேர்ந்த விமானி அபிநந்தன் பாராஷூட் மூலம் தப்பிக்க முயற்சி செய்த போது பாகிஸ்தான் இராணுவத்தினரால் சிறை பிடிக்கப்பட்டு உள்ளார். அவர் தற்போது நல்ல நிலையில் நடத்தப்படுவதாக அவரின் வீடியோ காட்சி வெளியிடப்பட்டு உள்ளது. மேலும் அபிநந்தன் தற்போது உலகம் முழுவதும் அறியப்பட்ட நபராக மாறியிருப்பதால் மிகுந்த பாதுகாப்புடன் பாகிஸ்தான் அவரை வைத்திருக்கிறது. தற்போது போர் எதுவும் முறையாக அறிவிக்கப்படாத சூழ்நிலை உள்ளதால் அபிநந்தன் போர் குற்றவாளி என்ற முறையில் நடத்த முடியாது என ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் விமானத்தை விரட்ட முயற்சி செய்து அதன் காரணமாக சிக்கிக் கொண்டதால் அவர் கைதியாகத்தான் கருதப்படுவார். மேலும் அபிநந்தன் கண்கள் கட்டியபடி உள்ள புகைப்படத்தை பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்டது ஜெனீவா உடன்படிக்கையை மீறிய செயல். மேலும் இது மனித உரிமை மீறிய செயலாகும். வீரரை எந்தவித துன்புறுத்தலும் செய்யாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தான் துணை தூதர் சையத் ஹைதர் ஷாவை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானி அபிநந்தனை மீட்பது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் எழுந்து தரணியை ஆள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.